அரண்மனையில் பணிபுரியும் சேவகன் எப்பொழுதும் சிரித்தபடி மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்த அரசர் அந்த சேவகனிடம், எப்படி நீ மட்டும் எப்பொழுதும் சிரித்தபடியே உள்ளாய் என்று கேட்டார். அதற்கு அவன், எங்களுடைய தேவைகள் குறைவு, ஆசைகள் அளவானது என்றான். இந்த நிகழ்வை மற்ற அமைச்சர்களுடன் பகிர்ந்து கொண்டார் அரசர். அதற்கு ஒரு அமைச்சர், நாளை முதல் அவனை நமது கவலைப்படுவோர் சங்கத்தில் சேர்த்து விடலாம் என்றார். என்னது அது என்றார் அரசர். நான் பின்னர் விளக்குகிறேன். தற்பொழுது 99 பொற்காசுகள் அடங்கிய ஒரு பையை அவன் வீட்டின் முன் வைத்துவிட்டு வரும்படி கூறினார் ஒரு காவலாளியிடம். அந்த பொற்காசுகளை கண்ட சேவகனுக்கு அடக்க முடியாத மகிழ்ச்சி. அந்த காசை எண்ணி பார்த்தான். 100ற்கு 1 குறைவாக இருந்தது. எப்பாடுபட்டாவது அதை 100ஆக்கிவிட வேண்டும் என்று ஒவ்வொரு செயலிலும் படபடப்பும் பரபரப்பும் அவனுக்கு இருந்தது. அரசே, தற்பொழுது அந்த சேவகன் நமது கவலைப்படுவோர் சங்கத்தில் சேர்ந்து விட்டான் என்று சிரித்தபடியே கூறினார் அமைச்சர். ஏனென்றால் அனுபவிக்க ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் கிடைக்கத் தவறிய ஒன்றிற்காகவே ஏங்கும் உலகம் என்று கூறினார் அமைச்சர்.